கண்மணி மேலே இருக்கிற அக்கறையில் தான் நம்ம தமிழ் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வரா. தமிழ் சொல்கிறதையும் விசாரித்து பார்க்கலான்னு இப்போ நம்ம சேதுனை விசாரித்து பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஆறுமுகத்துக்கிட்டேயே கேட்கும்போது ஆறுமுகம் இல்லை கண்மணி அம்மா யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்க கோவிலில் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஏன் தங்கச்சியை பற்றி எனக்கு நல்லா தெரியுன்னு தப்பு கணக்கு போகிறாரு இந்த சேதுவோ. ஆனால் போக போக நம்ம கண்மணியுடைய நடவடிக்கையெல்லாம் பார்த்து நம்ம தங்கச்சிக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையோ அப்படின்னு இப்போ நம்ம சேதுவே புரிஞ்சுக்க போகிறாரு. நம்ம தங்கச்சியை நம்ம மனைவியை புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கூட நாம் புரிஞ்சுக்கல. கண்டிப்பாக அவன் மனசில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் அவளை அழுத்துது அப்படின்னு இப்போ நம்ம சேது எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறாரு. அதுக்கப்புறம் தமிழ் சொன்னாதான் உண்மை, இந்த கல்யாணத்தில் கண்மணிக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறத தமிழ் சேது சொன்னதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம சேதுவும் அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க போகும்போதே கல்யாண ஏற்பாடெல்லாம் அரங்கேற்றம் ஆயிடுது. இப்போ நம்ம ஈஸ்வரருக்கும் நமக்கு கமிஷன் கிடைக்கும்னு தாம்தம்னு குதிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கண்மணியோடைய வாழ்க்கையை எப்படினாலும் காப்பாற்றி ஆகணும்னு தமிழும் சேதுவும் போராடி ஆறுமுகத்துக்கே கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் சேதுவையும் வீட்டை விட்டு